ஃபாதர் மைக்கேல், கஜபதியை கொலை செய்ததாக நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீர்கள். இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? யுவர் ஆனர், இந்த கொலையை நான் தான் செய்தேன். இதை தவிர நான் வேறொன்றும் சொல்லப் போவதில்லை. குட் மார்னிங் சார். என்னையா பாக்குற? வேற சத்யராஜியா? இனிஷியல் எஸ், ஊரு மருத, சூப்பரட்ட. மதுரை சார். மருதையா? மதுரை சார். என்னையா மருதக்கார மருதன் தாயா சொல்லுவான்? ஓகே மருத சார். இந்த கேச சடனா மருதைக்கு மாத்திட்டாங்க. ஆனா பிரிச்சு பார்க்கலாமா சார்? பாக்கலாயா, ஆனா அவன் வேலை போயிடும். இது இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ்க்காக வந்திருக்குது. நான் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் கிட்ட போன்ல பேசிட்டியா? அவர் தான் சொன்னாரு, மாதிரியார கோர்ட்ல இருந்து ஜீப்ல இந்த வழியா தான் கொண்டு வராங்க, நீங்க வழியில பார்த்து மருதை கூட்டிட்டு போங்க. எஸ் சார், நானே ஏத்தி விடுறேன் சார். அந்த டபுள். சரி சார். சார் நிறுத்துங்க சார். சார் சார், கைதியை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு கையெழுத்து வேணும் சார். பேப்பரை குடியா? 107, 106 பேப்பர் எங்கயா? ஓ, கவரை குடியா? இந்தாங்க சார். சொண்டே. என் பேரு ஆண்டி சார். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு மன்னிச்சுங்க சார். போலீஸ் அப்படித்தான் இருக்கணும். வெல் டன். எஸ் சார். நெக்ஸ்ட் பேப்பர் ஸ்டாப். சூப்பரண்ட் சத்யராஜா, கையெழுத்து வாங்கிட்டல்ல, நம்ம கிட்ட நடக்குமா? ஆண்டியா கொக்காண்ணே? இன்ஸ்பெக்டர் வாங்க போவோம், ஏதாவது கொடுப்பாரு. என்னை எங்க கூட்டிட்டு போற சங்கிலி? எப்படி நான் தானே கண்டுபிடிச்சீங்க? அவ மன்னிப்பு கேட்ட குரலாச்சே, மறக்க முடியுமா? அப்படின்னா முதல்லயே அந்த போலீஸ்ல காட்டி கொடுத்துக்கலாம். திறந்த கதவி மூட மாட்டேன், கொடுத்த வாக்கை மீற மாட்டேன். இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போறேன்? நீங்க உள்ள இருந்தா தானே இந்த கேஸ், கோர்ட்டு, தீர்ப்பெல்லாம். வெளியே வந்துட்டு எதுவுமே இல்லை, அதனாலதான் வெளியே கொண்டு வந்து. இப்ப நீங்க வச்ச பரீட்சையில நான் பாஸ் பண்ணிட்டேன் ஃபாதர். தவறான வழியில நீ பாஸ் பண்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன், உனக்கு உடம்பையாம இருக்க மாட்டேன். கீழே இறக்கி விட்டு இல்லாட்டி நான் குதிச்சிடுவேன். நீ காப்பாற்றுறதா நினைச்சிட்டு நான் இழக்க போறேன். குதிச்சிடுவேன். இந்த தெய்வத்தை நான் இழக்க விரும்பல, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. உண்மையிலேயே நான் விடுதலையாகணும்னு விரும்பினீன்னா நீ செய்த குற்றத்தை ஒத்துக்க, போலீஸ்ல சரண் அடிச்சிட்டு. அதுதான் ஒரே வழி. God bless you. ஏமாந்த சோனகிரிகளே, உங்களையும் போலீஸாக வைத்திருக்கும் இன்ஸ்பெக்டர் ஒரு மரமண்டை. சார், உங்களை தான் சார் சொல்லியிருக்கா. Fool, idiot, stupid. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? You are all suspended. Get out, all of you get out. நீங்க ஏதாவது குடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம் சார், ஆனா இப்படி குடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். இன்ஸ்பெக்டர், அவங்கள ஒண்ணும் சொல்ல வேண்டாம், இதோ நானே வந்துட்டேன். தேங்க்யூ ஃபாதர். வள்ளி, என்ன செஞ்சிட்டு இருக்க? இருட்டு போச்சுல, அதனாலதான் பந்தத்தை கொளுத்துனேன். என்னது இருட்டி போச்சா? காலையில காளியை தேடி போனவங்க இன்னும் காணுமே. எப்படி பயப்படுற? வந்துருவாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு வள்ளி. வேண்டா நீ போய் பாரு. பொண்ணு தனியா விட்டுட்டா நான் மாட்டேப்பா. எனக்கு என்ன விட என் புருஷன் தான் முக்கியம். உனக்கு எங்க புரிய போகுது? உனக்கும் கல்யாணம் இருந்தா தெரியும். அடி ஆத்தி, எனக்கும் இப்பவே தெரியும். இப்ப என்னங்கிற? புருஷனை தேடி போகணும், அவ்வளவுதானே. போறேன். என்ன செஞ்சிட்டு இருக்க? இன்னுமா போகல? இன்னொரு பந்தத்தை கொளுத்துக்கிட்டு இருக்கேன். அதையே எடுத்துட்டு போயே. இந்த குருடிக்கு வெளிச்சம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இது உனக்காக இல்ல, இந்த காட்டுல மிருகங்க ஜாஸ்தி. நெருப்பு இருந்தேன்னு வச்சுக்க, அதுங்க கிட்ட வராது. நீ உன்னை காப்பாத்திக்கலாம். நான் வரேன். 2 சொட்டு சொட்ட சோழ தோசையில
யாரு யாரு யார் நீங்க யாரு யாரு யார் நீங்க காலி சங்கிலிங்கிற புலிய தேடி வந்தேன். ஆனா புள்ளிமான் மாட்டிக்கிச்சு. அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த குருடிக்கு எதுக்கு வெளிச்சம்? ஐயோ என்ன எங்க யாரு நீ? பொம்பளை தெரியல பார்த்தா தெரியல. ஏயா தானா கண்ணீர கண்ணி நான் இருக்கும்போது அந்த குருட்டு கண்ணிய போய் தடியால அடிக்கிறியே? உண்மையாவ சொல்ற? அப்பா இதாயா ஆம்பளை புடி, இதான் எனக்கு பிடிக்கும். இங்க இல்ல, யாருக்கும் தெரியாத இடத்துக்கு. யாருக்கும் தெரியாத இடம்? என் இடம் இருக்கு. சொர்க்கத்தையே காட்டுறேன். வா போலாம்.
கண்ணு 20 வருஷமா போலீஸ் கண்ல மண்ணை தூவிக்கிட்டு இருக்க இந்த காளியுடைய கண்ல மண்ணை தூவ பாக்குற உன் திறமைக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த கண்ணை பார்த்துதானே நான் ஏமாந்தேன். இந்த கண்ணை நான் உன் புருஷன்டி. காளே, நம்ம வழியை இழுத்துட்டு போயிட்டாங்க. அந்த காளி காளிதான். காட்டுக்கு நடுவில் இருக்கிற உச்சி மண்டபத்துல ஒரு கல் இருக்கு. அதை நகர்த்தினா ஒரு சுரங்க பாதை இருக்கு. அதுக்குள்ளதான் அவ இருக்க. போ, உன் லட்சத்தை நிறைவேற்றிட்டு வா. எத்தனை நாளைக்குதான் நம்ம வேற கழுத்தோட இருக்கிறது. பரவாயில்ல, நீ போயிட்டு வாயா. நீ போயா வள்ளி. ஐயோ, ரத்த வெள்ளத்துல இருக்கமா. இந்த நிலைமையில அவனை எப்படி விட்டுட்டு போறது? தலைவரே, நீ போய் காளி கவனி, நான் இவங்களை கவனிக்கிறேன்.